ஹாய் மக்களே, இது பார்த்தீங்கன்னா எல்இடி மானிட்டர். பிராண்ட் வந்து செப்ரானிக்ஸ். இது வந்து நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மெயினாக எதுக்காகனா PS5 கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. அது நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஹாய் மக்களே, நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபிள்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் இருக்குது, நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் இருக்குது. அதோட ஸ்க்ரூஸ் இது எல்லாமே இருக்குது. இது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மானிட்டர் இருக்குது. மானிட்டரை பார்க்கலாம். ஒயிட் கலர் தானே ராகேஷ் எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இன்பில்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து ராகேஷ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் செட் பண்ண போகிறார். ஸ்க்ரூ ட்ரைவர் அப்போ இங்கே எடுத்துன்னு வந்து வச்சானே ஒரு நிமிஷம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்காக சாக்லேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக பிளிங்கிட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா ஸ்லாட் வந்து கிடைக்கவே இல்லை. ஏன்னா இங்கே புனேயில் வந்து செம்ம மழையாக இருக்குது. ஒரு 3-4 டேஸாக நான் கூட ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு பார்த்தேன். பட் ஸ்கூல்லாம் லீவ் விடவே இல்லை. சரி, ஓகே, அதுவும் நல்லதுக்கு தானே. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தோட பர்த்டே. அதுக்காக தான் அந்த சாக்லேட்ஸ் ஃபுல்லாக நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சாக்லேட்னால் இது வந்து மஞ்சில் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அனிருத் சொன்னால் அந்த சாக்லேட் நான் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு. அதனால் மஞ்ச் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர்க்கோட ப்ளஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே எங்களோட பர்த்டே டே இன்றைக்கி எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஹாய் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனிருத்தோட பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றைக்கே மாலுக்கு போயிருந்தோம்ல, அப்போ வந்து PS5 வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் செக் பண்ணப்போ அங்கே இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. ஸோ எங்களால் அன்றைக்கி வாங்க முடியல. அது என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் குரோமாவில் திரும்ப செக் பண்ணோமா, குரோமாவில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் PS5 டிஸ்க் வெர்ஷன் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் குரோமாவோட வெப்சைட்டில் செக் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா டிஸ்க் வெர்ஷன் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா பெங்களூர் குரோமாவில் ஆர்டர் பண்ணி இன்றைக்கி கரெக்டாக பர்த்டே அன்றைக்கி இப்போ டைம் வந்து 3:40 ஆகுது. இப்போ டெலிவர் ஆகிடுச்சு. மக்கள் நேற்று மானிட்டர் வந்திருந்ததில்ல, அதை வந்து இந்த டேபிளில் வச்சு இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. அனிருத் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருந்தான், PS5 வேணும் PS5 சொல்லிட்டு. ஹாப்பியா? சரி, ஓபன் பண்ணிட்டு பார்க்கலாம். PS5 வந்து விட்டது. ரொம்ப நாளா நான் இதுக்கு தாங்க காத்துக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் மாலுக்கு போனோம், அங்கே குரோமால நல்லா இல்லை. சரி, நம்ம அடுத்த ஒரு திரும்ப மாலுக்கு போனோம், ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல பார்க்க. அங்கே கிடைச்சது. ஆனால் அப்பா திரும்ப அதுக்கு அடுத்த நாள் வந்து போனாரு, அப்பவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டது இது. இனிமே சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. அனிருத், ஸ்கூல்ல எப்படி போச்சு பர்த்டே? சூப்பரா போச்சு. இன்னைக்குதான் திருப்தியா வாழ்க்கையே வாழ்ந்த மாதிரி உணர்வு. அடப்பாவி, வந்து பாருங்க, இந்த PS5க்காக இந்த பையன் இன்னைக்கு தான் பிறந்தேன், வாழ்ந்தேன், உணர்ந்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். உண்மையாவே இன்னைக்கு தான் என்னோட பெஸ்ட் பர்த்டே. ஆக்சுவலாக இந்த PS5க்காக தான் நாங்கள் மெயினாக வந்து இந்த மானிட்டர் வாங்கியிருந்தோம். ஸோ தட் கனெக்ட் பண்ணிட்டா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி. டிவியில் கூட கனெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் டிவியில் கனெக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு லாங் ரனில் எப்படி போகும் தெரியல. என்ன தெரியுமா விஷயம்? எனக்கு இந்த ரூமில் வச்சு விளையாடணும், அம்மாக்கு அந்த ரூமில் டிவி பார்க்கணும். இந்த ரூமில் நான் வச்சுருந்தா அந்த ரூமில் நான் வச்சுருந்தா அங்கே வந்து அவங்க பார்க்க முடியாது. அதனால தான் பண்ணிட்டேன். சரி, ஓகே. ஒரு சீல் இருக்கு. அது எனக்கு தெரியுமா அந்த சீல்? அது க்ளோஸ்டா இந்த ப்ராடக்ட். அனிருத் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அவனுடைய PS5 ஓப்பன் செய்து விட்டான்.
எல்லாம் நீட்டாக பேக் பண்ணி வந்துருந்தது. இந்த பெரிய பாக்ஸ்குள்ளே நீட்டாக அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல லேயர்ஸ்லாம் வச்சு நல்லா சூப்பராக பேக் பண்ணி வந்து அமுச்சிருந்தாங்க. கண்ட்ரோலர் கூட மணிக்குட்டி இதுதான் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுறதுக்கு கேபிள்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேனுவல் இருக்குது. PS5ஓட மேனுவல் இருக்கிறது. இது என்ன தெரியுமா, இத வந்து HDMI கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகும். அதோட இது இருக்குல, இது வந்து பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே 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 அந்த ஜங்ஷன் பாக்ஸில் தானே சொல்கிற? ஓகே 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 ஹாப்பியா? அப்போ வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே. ஆனால் கேம் வாங்கணும்ல. கேம் ஃப்ரீயாவே கிடைக்கும். என்ன கேம் ஆக்சுவலாக இருக்குது? இதுக்கு கேமும் நம்ம வந்து வாங்கணும். என்னமோ சில இதை இன்ஸ்டால் பண்ண முடியுங்கிறோம். அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. பாருங்க இந்த பையனை வெயிட் பண்ணடானா இவனே கனெக்ட் பண்ணிட்டான் ஃபுல்லாக. இதுதான் பார்த்தீங்கன்னா கன்சோலர். வைஃபை கனெக்ட் பண்ண சொல்லுது. என்ன வைஃபை பாஸ்வேர்டை வச்சு என்னடா பண்ண முடியும்? யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நல்லா இருக்குங்க கன்சோல், செம்மையாக இருக்குது. அதுக்கு தானே கொடுக்குறோம் துட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அனிருத்துக்கு மூஞ்செல்லாம் பல்லு. ஹாய் மக்களே, கிளாஸ்க்கு அப்படி தெரியல, டிஃப்ரெண்டாக இருக்கும் வாய்ஸ். கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இந்த செட்டப்பை காட்டுறோம். அதோட நான் கேம் ஆல்ரெடி அதோடயே வருது. என்னன்னா அதோட கண்ட்ரோலர்லாம் அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது மட்டும் காட்டவே. அந்த கேம் விளையாடிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கண்ட்ரோலர்லாம் வைப்ரேஷன்ஸ் வருது. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ராகேஷ்காக. அனிருத் சாக்லேட் கம்மி. ஃபுட்பால் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் வாங்கி எவ்வளோ சாக்லேட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம். ராகேஷ் கிளம்பி வந்துட்டாங்க, அங்கே கேட்டில் மாட்டிக்கிட்டாங்களாம். ஸோ அதனால அவருக்காக அங்கேயே வெயிட் பண்ண வேணாம், கொஞ்சம் முன்னாடி வந்து வெயிட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். Happy birthday to you. Happy birthday dear Anirudh. Happy birthday to you. ஃபர்ஸ்ட் வாய் இவ்வளோ பெருசாக பண்ணிட்டியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? தேங்க்யூ. செகண்ட் வாய் பர்த்டே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக போச்சு. கடவுள் அருளில் எல்லாம் நல்லபடியாக நடந்தது. அவன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். அவன் ஆசைப்பட்டதையும் நிறைவேற்றியாச்சு. அவனும் ரொம்ப ஹாப்பி. அவன் சந்தோஷத்தை பார்த்து ஒரு அம்மா அப்பாவாக நாங்கள் வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணோன்னு சொல்லலாம். கேக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இங்கே வந்து தியோ பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது பிராண்ட் இருக்குது. அங்கே கேக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அனிருத் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தான் அங்கே வந்து நம்ம கேக்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது கூடவே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பன்னீர் பப்ஸ் அதுக்கப்புறம் வெஜ் பப்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 3 பேரும் எல்லோ போட்டு கேக் கட் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.